ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல். இது ஆந்திரா ஸ்டைலில். இதில் ஒரு பொடி சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ ருசினா அவ்வளோ ருசி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அப்புறமா சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வெறும்னே சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். ஏன்னா இதில் பொடியெல்லாம் சேர்த்து நம்ம சேர்க்குறோம் இல்லையா? இந்த பொடி ரொம்ப வித்தியாசமாக நம்ம நிறைய பொருளெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த பொடி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இது நீங்கள் அப்பப்போ கத்திரிக்காய் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேரட் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புடலங்காய், சொரக்காய் இதுக்கு எல்லாத்துக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொடி நான் இன்றைக்கி காட்டுறேன். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் நல்லா கழுவிடுங்க, தொடச்சிடுங்க. அந்த ஈரமெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது பொடிக்கான தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை, இது 3 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இந்த வேர்க்கடலை நல்லா கலர் மாறணும். கலர் மாற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். வேர்க்கடலை நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ வறுக்க தேவையில்லை. நீங்கள் போட்டுட்டு அடுத்தடுத்த பொருள் சேர்த்துட்டே போங்க. இது பச்சை வேர்க்கடலைனால நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன். இப்போது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகா, நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நான் ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. அதனால நான் கிட்டத்தட்ட ஒரு 10 12 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இப்போது இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம். எள்ளு என்னென்னா போட்ட உடனே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். எள்ளு ரொம்ப சுவை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பொடி நீங்கள் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். நல்லா இது வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. அப்புறமா இது நம்ம பொடி அரைக்கலாம். இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா நல்லா இந்த மாதிரி பொரித்து நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அது நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெண்டைக்காய். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா கோட் ஆகட்டும் அந்த வெண்டைக்காய்க்கு. அப்புறமா இதில் நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம பொடியில் சேர்க்க போல் இதில் தான் சேர்க்குறோம். அதனால் நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த கலர் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் வரும். அப்போது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நார்மலாகவே நம்ம எல்லா இதில் மஞ்சத்தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யும் மஞ்சத்தூள். அதனால எல்லாத்துக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு போட்டதுனால பிசுப்பு தன்மை நம்மளுக்கு இருக்காது. அந்த உப்பு போட்டுட்டு இப்போவே இது பண்ணுறோனால அந்த பிசுப்பு ரொம்ப இருக்காது. இப்போ மூடி போட்டுட்டு நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வெண்டைக்காய் சூப்பராக ஃப்ரை ஆகிடும். இப்போது இந்த வெண்டைக்காய் முக்கால் பதம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வெங்காயம் நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் இப்போ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் என்னென்னா ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் கடுக்குன்னு அங்கங்கே நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னால நான் அப்புறமா சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் அடுத்தடுத்த பொருள் சேர்த்துடலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டால் இது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் போட்டிருக்கோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி,
அப்புறமா கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த கொப்பரை தேங்காய் நல்லா ஒரு பாதி மூடி நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம். இப்போது ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு இதெல்லாம் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொர கொறையாக அரைச்சிக்கோங்க. சாஃப்டாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொர கொறையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பொடி வந்து நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதமானாலும் சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடி இப்போ இதில் சேர்த்துடலாம். ஆனால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சா இல்லையான்னு, சாஃப்ட் ஆகிடுச்சான்னு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் பொடி இது மேலே தூவிடுங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லவே அந்த பொடி நல்லா வேகட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.